This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தண்ணீர் தேசம் பகுதி 5. கண் விழித்து பாரடி என் காதல் தமிழே, இமை கொண்டு கண்ணுக்கும் கரம் கொண்டு முகத்துக்கும் இரட்டை கதவுகள் இட்டு கொண்டவளே. இப்போது வங்காள விரிகுடாவில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். மேலே நீலவானம் நீலவானம், கீழே நீலக்கடல் நீலக்கடல். தண்ணீரில் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாய் கவிதை எழுதும் கடற்காற்று. சரி சரி, கண் திறந்து பார், சமுத்திரம் உனக்கு கீழே. பிளாஸ்டிக் வலைகளின் மேலே நைந்து குலைந்து நலிந்து கிடந்தவள் விளக்கவில்லை விழித்திரைகளை. தலை சுற்றியது தமிழுக்கு. அவள் அடிவயிற்றில் மெல்ல மெல்ல பெரிதானதொரு குமட்டல் குமிழி. புதிய விருந்தாளிகள் வந்திருக்கும் புலகாங்கிதத்தில் அலைமீன்கள் ஆனார்கள் மீனவர்கள். வராதவர்கள் வந்திருப்பதால் விழாத மீன்கள் விழும். நம்பிக்கை மொழி பேசி நடனமாடினார்கள். காதலர் தனிமைக்கு பின்பக்கம் தந்துவிட்டு முன்பக்க சுக்கான் அறையில் மொத்தமானார்கள். தன் சொற்பொழிவுக்கு கடல் கை தட்டுவதாய் கருதிய களிப்போடு இன்னும் அதிகமாய் ஓசையிட்டது விசைப்படகு. காதலியை மடியில் போட்டவன் கண்களை கடலில் போட்டான். கண்ணு கெட்டிய மட்டும் கடலோ கடல். இது வியப்பின் விசாலம், பூமாதேவியின் திரவச்சேலை. ஏ தமிழா, உன் புலமை கண்டு புல்லரிக்கிறேன். இதன் பரப்பை வியந்தாய், பறவை என்றாய், ஆழம் நுழைந்தாய், ஆழி என்றாய், ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் முன்றால் ஆனதென்று முன்னீர் என்றாய். வியந்து கிடந்தவன் உடைந்து கிடந்தவளை மடியில் அள்ளி ஒட்ட வைத்தான். ஏ தமிழ், என்ன இது? திற கண்களை திற, கண்களால் கடல் விழுங்கு. விசைப்படகு விரையும் போது கடலோடு ஒரு வெள்ள வீதி பார். அன்பு கொண்டவர்களை காணும்போது துயரம் மெல்ல மெல்ல மறைவது மாதிரி தூரத்து கரை மெல்ல மெல்ல தொலைவது பார். ததும்பும் தண்ணீர் ஊஞ்சல் மேலே அழகு பறவைகள் ஆடுவது பார். தப்பு செய்துவிட்டு வந்த கணவர்கள் தாழ்த்திரவா கதவுகளுக்கு வெளியே நிற்பது போல் துறைமுகத்துக்குள் அனுமதியில்லாத கப்பல்கள் தூரத்தில் நிற்பது பார். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கடற்பட்டாம்பூச்சிகளாய் மிதக்கும் கட்டு மரங்கள் பார். காசுக்கு மனம் மாறும் வஞ்சகர்களைப் போல அங்கங்கே நிறமாறும் கடல் பார். நீ ஏன் பயப்படுகிறாய்? தன்னை கடைந்து கடைந்து கடந்து விட்டானே என்று கடல்தான் மனிதனை பார்த்து பயப்படுகிறது. அவளை அவன் மில்லிமீட்டராய் மலர்த்த பார்த்தான். ஆனால் தன் புலன்களை பூட்டி கொண்டவள் திறக்கவே இல்லை. ஆடும் படகு ஆட ஆட அடிவயிறு அழுத்தியது அவளுக்கு. நிறம் தெரியாத பூச்சிகள் நெற்றி பொட்டில் பறந்தன. உள்ளே வளர்ந்து வளர்ந்து உடைய பார்த்தது குமட்டல் குமிழி. முகம் தூக்கி பார்த்தபோது அவன் கையில் பிசுபிசுத்தது அவள் கண்ணீர். அழுகிறாயா? கடல் நீரை மேலும் கரிக்க வைக்கிறாயா? கடலில் 3.6% உப்பு முன்னமே இருக்கிறது, அது போதும். எங்கே உன் இதழ்நீர் துப்பு? இனிக்கட்டம் கடல். ஏன் இப்படி என்னை சோதிக்கிறீர்கள்? அவள் எழுத்து கூட்டி விசும்பினாள். அவன் சின்முறுவல் பூத்தான். தன்மேல் விழும் மண்ணை சோதனை என்று சொன்னதுண்டா விதை? உளியின் உரசலை சோதனை என்று சொன்னதுண்டா சிலை? இது பயிற்சி.
முளைக்க வைத்து முழுமையாக்கும் முயற்சி. சோதனை என்று சொல்லாதே பெண்ணே, சொடுக்கு விரலுக்கு சோதனை அல்ல. அவள் வயிற்றில் புறப்பட்ட வாந்தி நெஞ்சில் வந்து நின்றுவிட்டது. தன் இரு கரங்களால் அவள் தலை தாங்கி தவித்தாள். துவண்ட கொடி கண்டு துடித்தான் அவனும். இது கடல் நோய். ஒரு வகையில் இது ஒவ்வாமை. முதலாய் கடல் புகும் பலருக்கு இது வரவே வரும். கலங்காதே. சின்ன சின்ன சிரமங்களுக்கு உன் உடம்பை உட்படுத்து. எனக்கு இது தேவைதானா? அவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீர் வாயில் விழுந்ததில் வார்த்தை நனைந்தது. தேவைதானா என்று கேட்டிருந்தால் தீயை அறிந்திருக்க முடியுமா? குரங்கிலிருந்து மனிதன் குதித்திருக்க முடியுமா? தூரத்தை நெருங்கியிருக்க முடியுமா? நேரத்தை சுருக்கி இருக்க முடியுமா? தேவைதான் முட்டைக்குள் இருக்கும் உயிரை மூச்சு விட வைக்கிறது. தேவைதான் உலக உருண்டைக்கு ஒரே பகல் கொண்டு வர யோசிக்கிறது. உணர்வுகளின் தேவை காதல், உணர்ச்சிகளின் தேவை காமம், உலகத்தின் தேவை உழைப்பு. இந்த தேவைகளின் வெவ்வேறு வடிவங்களே வாழ்க்கை. பெண் மீது காதலும் வெற்றி மீது வெறியும் இல்லை என்றால் இன்னும் இந்த பூமி பிறந்த மேனியாகவே இருந்திருக்கும். அவன் பேச்சுக்கு காது கொடுத்தது காற்று மட்டும்தான். அவளால் தாங்க முடியவில்லை. ஒவ்வாத சூழல், உடன்படவில்லை உடம்பு. ஏதோ ஒரு திசையில், ஆனால் மிக மிக பக்கத்தில் மரணம் மையம் கொண்டிருப்பதாய் பட்டது அவளுக்கு. என்னை கொல்லாதீர்கள், படவை திருப்புங்கள், படபடப்பாய் வருகிறது எனக்கு. அவன் இரு கரங்களாலும் அவள் முகம் அள்ளினான். வசதி இல்லாத இடங்களிலும் வளைத்து வளைத்து முத்தமிட்டான். இடைவெளியில் பேசினான். இது ஓர் அனுபவம். படபடப்பு என்பது உயிருக்கு நேரும் உயர்ந்த அனுபவம். படபடப்பு இல்லை என்றால் பரிணாமம் இல்லை. முதலில் நிலாவுக்கு மனிதனை கொண்டு சென்ற விண்வெளிக்களம் பூமிக்கு தெரியாத நிலாவின் மறுபக்கத்தில் சுற்ற தொடங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒளி தொடர்பு அறுந்து போக 33 நிமிடம் பூமியின் இதயம் படபடக்கவில்லையா? -27 டிகிரியில் எவரெஸ்ட் உச்சி தொட இன்னும் 400 அடிதான் இருக்கையில் அந்த தூரம் கடக்கும் வரைக்கும் ஆக்சிஜன் இருக்குமா என்று ஹிலாரி அயம் கிளப்ப டென்சிங்கின் இதயம் படபடக்கவில்லையா? வடதுருவம் தொடும் முயற்சியில் 7 முறை விழுந்து ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு விரல் இழந்து 8ஆம் முறையும் தன் முயற்சி தொடர்ந்து சலட்சி வண்டிகள் சிதறிப்போக, இழுக்கும் நாய்கள் இறந்து போக இதுதானோ தன் கடைசி பயணம் என்று வெற்றிக்கு சற்று தூரத்தில் விரக்தியில் நின்றபோது எட்வின் பியரியின் இதயம் படபடக்கவில்லையா? அவர்களை விடவா ஆபத்து உனக்கு? அவர்கள் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்தவர்கள். நீ சுகமாக இருக்கிறாய். தாய் குரங்கின் பிடியில் இருக்கும் குட்டியைப் போல் நீ என் மடியில் பத்திரமாயிருக்கிறாய். பதறி பதறி சிதறி போகாதே. எழு தமிழ், எழு. ஒரு பேரலையின் உசுப்பலில் விசைப்படகு ஆபத்தான ஆட்டம் ஒன்றாட அந்த அதிர்வலைகள் அவள் உள்ளுக்குள் பரவி உசுப்ப அவளுக்கு வந்துவிடும் போலிருந்தது வாந்தி. அவள் தரைமேல் மீனாய் வலைமேல் உருண்டாள். தாளாமல் துடித்தவளை தாவி எடுத்து அவலம் கொள்ளாதே தமிழ், இது ஓர் அனுபவம் என்றான். வேண்டாம், எனக்கு இந்த அனுபவம் வேண்டாம். அவள் சட்டை பிடித்துலுக்கி சத்தமிட்டாள். அவனோ இயேசுவின் மலைப்பிரசங்கம் மாதிரி அலைப்பிரசங்கம் ஆரம்பித்தான். பாவம், வயதுக்கு வந்த குழந்தை நீ. அனுபவங்களின் தொகுப்புதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கை முறை தீர்மானிக்கப்பட்ட அனுபவங்களை நம்மீது திணித்தது. யாருக்கோ நேர்ந்த அனுபவங்களை ஒப்புக்கொள்ளுமாறு நம்மீது துப்பியது. ஆகவே தாத்தாக்களின் நகல்களாகவே தமிழன் தயாரிக்கப்பட்டான். எனவே பல நூற்றாண்டுகளாக இந்த இனம் இருந்த இடத்திலேயே இருந்தது. சாதிக்கும் முளையிருந்தும் சோதிக்கும் முயற்சி இல்லை. வாழ்நாளில் 66,000 லிட்டர் தண்ணீர் குடித்தான். ஆயுளில் 1/3 பங்கு தூங்கினான். 4 கோடி முறை இமைத்தான். 4.5 லட்சம் டன் இரத்தத்தை இதயத்தால் இறைக்க வைத்தான். 35,000 கிலோ உணவு, அதாவது எடையில் இந்திய யானைகள் 7 தின்றான். மரித்து போனான். இதற்குத்தானா மனித பிறவி? யாருக்கும் இங்கே குறைந்தபட்ச லட்சியம் கூட இல்லை. நமக்கேனும் வேண்டாமா? இற்று போன பழைய இரும்பு வேலிகளை சற்றே கடக்க வேண்டாமா?
ரத்தம் பார்த்தாலே மயங்கி விழும் ஒரு தலைமுறையை மீட்க வேண்டாமா? எழுந்து உட்கார். துன்பம் என்பது மனதின் பிரமை. மனதை மாற்று திசையில் ஆற்றுப்படுத்து. தும்மல், காதல், வாந்தி முன்றும் வந்தால் அடக்கலாகாது. அதன் போக்கில் விட்டுவிடு. அவள் மெல்ல அசைந்தாள். கவிழ்ந்து கிடந்தவள் நிமிர்ந்து எழுந்தாள். கண் திறந்து கடல் பார்த்தாள். நடுக்கடல் கண்ட திடுக்கிடல் கண்ணில் தெரிந்தது. மூச்சு, நம்பிக்கை இரண்டையும் மெல்ல மெல்ல உள்ளிழுத்தாள். கடை வெளியில் ஆடிய கண்ணீருக்கு நங்கூரமிட்டாள். ஓங்கி அடித்த ஓர் அலை விசை படகின் விளிம்பு தாண்டி திட திரவமாய் அவள் மீது விழுந்தபோது ஓவென்று அலறினாள் ஓசையோடு. நன்றாய் நனைந்து விட்டாள். கலைவண்ணன் தொடாத பாகமெல்லாம் கடல் தண்ணீர் தொட்டுவிட்டது. ஓடி வந்தனர் உள்ளிருந்தோர். என்ன என்னவாயிற்று? பாண்டியும் இசைக்கும் படபடத்தார்கள். ஒன்றுமில்லை, அலை. உள்ளே ஓடிய சலீம் துவைக்க வேண்டிய ஒரு துண்டை துடைத்து கொள்ள நீட்டினான். பரவாயில்லை, கடல் நோய் கொண்டவர்கள் நனைந்தால் நல்லதுதான், இசைக்கு அனுபவம் சொன்னான். தண்ணீர் சொட்ட சொட்டதானே தலை தாங்கி தமிழ்ரோஜா அழுதாள். அதில் கண்ணீர் எது, தண்ணீர் எது? கடல் மீன் அழுத கதைதான். ஒரு கண்ணில் பாசம், ஒரு கண்ணில் பரிதாபம். மீனவர் பார்வை நிலை குலைந்தவள் மீது நிலைத்தது. ஆவேசமாய் நிமிர்ந்தவள் இப்போதே கரை திரும்ப வேண்டும் என்றாள். அழுத விழி துடைத்தபடி. மீன் விழுந்தாலும் விழாவிட்டாலும் மாலைக்குள் கரை சேர்ப்போம் என்றான் பாண்டி. அலையில் இந்த படகு கவிழ்ந்து விட்டால்? கவிழாது. கவிழ்ந்தாலும் எங்கள் உயிர் கொடுத்து உங்கள் உயிர் காப்போம் தங்கையே. தடித்த எழுத்துக்களில் பேசினான் இசக்கி. விடவில்லை அவள். டீசல் தீர்ந்து விட்டால்? தீராது. 2800 லிட்டர் கொள்ளும் களத்தில் 2000 லிட்டர் அடைத்திருக்கிறோம். நம்பிக்கை சொன்னான் பாண்டி. படகை திருப்ப முடியுமா? முடியாதா? அவள் கரைக்கே கேட்குமாறு கத்தினாள். யாரும் பேசவில்லை. முட்டி கொண்ட 2 அலைகள் எட்டி மோத தஞ்சாவூர் பொம்மையாய் தலையாட்டியது படகு. அவள் வயிற்றுக்குள் வட்டமிட்ட குமட்டல் குமிழி வளர்ந்து வளர்ந்து நெஞ்சு கடந்து தொண்டை தொட்டு வெளியேறியது. அவள் வலையெல்லாம் நனைய வாந்தி எடுத்தாள். கலைவண்ணன் தன் கட்டை விரல் பதித்து அவள் நெற்றி பொட்டை அழுத்தினான். மீனவர் பதறினர். சலீம் மட்டும் கலைவண்ணனை கேட்டுவிட்டான். தங்கை வாந்தி எடுக்கும்படி அப்படி என்ன செய்தீர்கள்?